நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கு அபிமானத்துக்கு வித்யாபுத்திர விஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து குரு பரம்பரையின் மகிமை. குரு பரம்பரைனா என்ன, அதோட மகிமை என்ன தெரிஞ்சுக்கணும். இது 85வது வீடியோவை நான் ரிலீஸ் பண்ணுறேன். இதில் வந்து என்னுடைய நிறைய பேர் ஃபோன் பண்ணுறா, மாமா எங்களுக்கு சரியாக ஸ்ரீவித்யா உபாசனை பற்றி கைடன்ஸ் எனக்கு தெரிஞ்சது, நான் எங்கள் குருவிட்ட கற்றுக்கிட்டது நான் சொல்லித்தர முடியும். ரொம்ப பெரிய பிஹெச்டி லெவலெலாம் வரல. நான் மந்திரங்கள் என்னை பொறுத்தவரைக்கும் ஜாதி பேதம் பார்க்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுவும் ஃபீஸ் எல்லாம் அனுப்ப வேண்டாம். இப்போ ஆயிரக்கணக்கில் வாங்குறாள், அதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஏதோ பூஜா காரியங்களுக்கு அவள் ஹெல்ப் பண்ணால் பண்ணுங்க, அவ்வளோதான். இந்த மந்திரத்துக்கு உள்ள ஃபீஸுன்றதெல்லாம் கிடையாது இங்கே. இது ஏன் சொல்கிறேன்னா, எந்த பரம்பரையில் வந்திருக்கோம், இந்த குரு பரம்பரை. இது வந்து எனக்கும் என்னுடைய குருக்கும் நான் சொல்கிறது 30 வருஷ கதை. சிதானந்தர் ஒருத்தர் இருந்தார். அந்த காலத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அவர் காலமாகி சித்தியாகி 50 வருஷம் ஆயிருக்கும். நங்கநல்லூர் இருந்தார், பழவந்தாங்கல் இருந்தார். அவர் வேத பாடசாலை இருந்தார், தெலுங்கு பிராமணர். அவர் தான் வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கு போய் மகாபிரிவா சொன்னான்னு சொல்லி காஞ்சி காமகோடி இதற்கு பீடம் இருக்கு இல்லையா, இது காஞ்சி காமாட்சிமன் கோவில், அங்கே வந்து இது நின்று போயிடுச்சு. இந்த நவாவரண பூஜையை பண்ணுறதில்ல அந்த காலத்தில். அப்போ பரமாச்சாரியா சொன்னான்னு சொல்லி இங்கே ஸ்கூல் வாத்தியார் இருந்தவர். அவர் இங்கே பஸ்ஸை பிடிச்சி போய் அங்கே போய் ராத்திரி பண்ணிவிட்டு அப்புறம் ராத்திரி ரிட்டர்ன் ஆகணும் அவருக்கு. அது மாதிரி பண்ணியிருந்தார். அவர் ஒவ்வொரு பௌர்ணமி போவார் அவர் சிதானந்தர். அவர் மேலே அவ்வளோ ரெஸ்பெக்ட் வச்சுருந்தார் மகாபிரிவா. அந்த அதை பற்றி ஒரு முக்கியமான இன்சிடென்ட் ஐ வாண்ட் ஷேர் வித் தி பீப்புள். இது வந்து இந்த கதை வந்து கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. பக்தி புக்குலேயோ ஞான பூமியோ இதுலேயே வந்தது. இப்போ அந்த கதையை பார்க்கலாம். அதுதான் வந்து எனக்கு அவர் மேலே எனக்கு ஒரு ஈடுபாடு உண்டாக்கி ஸ்ரீவித்யா பரம்பரைனா குரு பரம்பரை, அந்த பரம்பரையில் சேரணும்னு ஆசை. பல நாட்கள் என் குருமாட்டே சொல்லுவேன், நம்ம சிதானந்தர் பரம்பரையில் போய் சேரணும்மா. அவர் போய் சுப்பிரமணியன் சார்னு கொடுப்பா எல்லாரும். அவர் தான் பெண்களுக்கு அதிகாரம் கொடுத்ததே. நவாவரண பூஜை எதெல்லாம் பொம்பளைகள் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் தான் அத்தாரிட்டி. மெட்ராஸுக்கு முன்னாடி அலோவ் பண்ண மாட்டா, யாருக்கும் சொல்ல மாட்டா. பிராமின்ஸே சொல்லி தர மாட்டா பிராமணர்களுக்கு. அது மாதிரி இருந்தது. ரொம்ப சிக்கரசியாக வச்சுருந்தா ஸ்ரீவித்யாவை. அதை உடச்சி எறிஞ்சு பெண்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தவர் அவர் தான் அந்த காலத்தில். ரொம்ப சிம்பிளான மனுஷர் அவர். இப்போ அந்த கதைக்கு வருவோம், என்ன நடந்ததுன்னு. அப்போ வந்து லிங்கச்செட்டி ஸ்ட்ரீட்லேயோ ஏதோ ஒரு இடத்துல தெருவில் ஆத்மநாதர் ஒருத்தர் இருந்தார். இவர் பேர் சிதானந்தநாதர் பேர். ஆக்சுவல் நேமு சுப்பிரமணியம். இவர் தான் பழவந்தாங்கல்ல வீடு. அது மாதிரி இருக்கும்போது இந்த ஆத்மநாதர்கிட்ட சொல்கிறார், நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணி. அவருக்கு வயசாகிடுது. ஆத்மநாதர் இஸ் பேச்சுலர், கல்யாணமே பண்ணிக்கல, 60 வயசு மேலே இருந்தது. எனக்கு ஸ்ரீவித்யா மந்திரம் கற்றுக் கொடுத்துங்க. இப்போ நிறைய பேர் கேட்குறாள், நம்ம கற்றுறேன்ட்டார். சண்டே அன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஃபிக்ஸ் பண்ணிதான் மறந்து போயிட்டார் அவர். கரெக்டாக 3 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கார் சண்டே அன்றைக்கி இங்கே டவுனுக்கு. அவர் இருக்கிறது பழவந்தாங்கல். ஜஸ்ட் இமேஜின், 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. மேபி 1 or 2 years திஸ் வே ஆர் தட் வே இருக்கலாம். 3 மணி வரைக்கும் அவருக்கு ஞாபகமே வரல. அங்கே ஆத்மநாதர் இங்கே டவுனில் வெயிட் பண்ணுறார் அவாத்தில். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இவர் வந்து சிதானந்தர் வந்து வேத பாடம் நடத்திட்டு இருக்கார். காத்தால் குளிச்சார், எல்லாம் பண்ணியா, சந்தியானம் பண்ணிச்சு, ஏதோ லைட் ஆகாரம் பண்ணிவிட்டு இவாளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்த பாடம் சொல்லி கொடுத்துட்டுருக்கார். அந்த நேரத்தை கதை வெடிக்கிறார் ஒரு மாமி வாத்தில். 3 மணி மத்தியானம் கதை வெடித்த உடனே யார் பார்த்தா ஒரு நல்ல சுமங்கலி, பழுத்த சுமங்கலி, நிறைய பெரிய பொட்டு வச்சுட்டுருக்கா, அரக்கு கலரில் புடவை கட்டிகிட்டுருக்கா, பூ வச்சுட்டுருக்கா, அதெல்லாம் இருக்குது. ஆத்மநாதர் ஆற்றுல வரேன் நான், நீங்கள் அவாத்துக்கு வரேன்னு சொன்னேன். அவருக்கு இந்த மந்திரம் ஸ்ரீவித்யா மந்திரம் சொல்லித்தர போகிறேன்னு சொன்னேன். பொறித்தட்டு எல்லோரும் பட பசங்களெல்லாம் போய் சொல்லிட்டு திரும்பி ஸ்நானம் பண்ணுறாரு. கணத்தடியில் போய் ஸ்நானம் பண்ணி திரும்பி வேறு வஸ்திரம் கட்டிட்டு வாசலில் இருந்தப்போ மாமி காணும். அதே மாமி அதே டைமில் 3 மணிக்கு ஷி அப்பியர்ட் இன் டவுன். இப்போ பார்க் டவுனில் வந்து அந்த இந்த லிங்கச்செட்டி ஸ்ட்ரீட்டுக்கோ அந்த உள்ளே போய் ஆத்மநாதர் ஆற்ற கதவை தட்டுறார். சிதானந்தர் அனுப்பிச்சார், பூர்வாங்கெல்லாம் பண்ண சொன்னார் பண்ணுறா. அந்த மாமி என்ன பண்ணியிருக்கேன், வழக்கை வச்சிருக்கேன், கோலம் போட்டிருக்கேன்றார், சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன்றார், உட்காருங்கோ அப்படின்னு சொல்லி படமாடம் கணபதி பாலை எல்லாம் சொல்லி தராவோ. ரொம்ப சின்சியராக கற்றுக்கிறார்.
சரி நெய்வேத்தியம் பண்ணணும், என்ன பண்ணியிருக்கேள் நீங்கள்? சக்கரை பொங்கல். வடை பண்ணலையா அப்படின்னு கேட்டிருக்கா. உளுந்து வடை வேணுமே அப்படின்னா. நல்லா புரிஞ்சுங்க, அம்பாளுக்கு ரெண்டுமே இஸ் மஸ்ட். உளுந்து வடை வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வெரி பவர்ஃபுல் ஃபீச்சர் அது. ஏன் அது பண்ணுறேன்? அதில் வேற எதுவும் சேர்க்கக்கூடாது, வெங்காயம் கிழங்கு, பிளெயின் உளுந்து வடை. அதில் தூக்கி தயிரில் சேர்த்துருவா ஐங்க, மாமிசம் ஆகிடும். நல்லா புரிஞ்சுங்க, உளுந்து வடையை தயிரில் போட்டால் மாமிசம் சொல்லியிருக்கு, அது பண்ணக்கூடாது. தயிர் வடை நிறைய ஹோட்டலில் சாப்பிடுங்க, பண்ணிக்கோங்க. நான் ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன். திவசத்துக்கு அன்றைக்கி சாஸ்திரிகளை அவள் ரசத்தில் துவச்சி சாப்பிடுவாங்க, தயிரை தொட மாட்டாத. என்னது இட்ஸ் ஈக்குவல் டு மாமிசம்னு சொல்லிருக்கு. அதே உளுந்த வடையை உப்பு இல்லாமல் பண்ணி தேனில் துவச்சி அம்பாளுக்கு ஊட்டலாம், அது அலோட் பண்ணியிருக்கு சாஸ்திரங்கள். இந்த மாமி உளுந்த வடை நான் பண்ணலையே மாமி, தெரியாது எனக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு பிராமணர் குளிச்சுட்டு பின்னாடி பின்பக்கத்தில் உங்காத்து பின்பக்கத்தில் கதவை திறங்கோ, அங்கே புதுசாக எடுத்து வைக்கிறாரு. இந்த மாமி இருக்குது ஹால் பார்த்து கூடத்தில் உட்காந்துருக்கா. வாங்க சொல்ல, சரி மாமி சொல்கிறாள்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா அப்போ தான் ஒரு பிராமணர் பட்டப்பட்டையை உபயோகி போட்டுட்டு ஒரு தள்ளு வண்டியை வச்சுட்டு பொண்டாட்டியோடு நிற்கிறார். அந்த வாடலையில் எடுத்து வைக்கிறார் உளுந்து வடையை, அஞ்சு வடையை. அது கொடுங்கன்னு வாங்கிக்கின்றார். உள்ளே கொண்டு வந்துடுறார். நெய்வேத்தியம் ஆறுது, எல்லாம் ஆறுது. ஜாக்கெட் பெட்டி வச்சுருக்காளா? வச்சுருக்கேன். எனக்கு வெத்தலை பாக்கு கொடுங்கன்றா. வெத்தலை பாக்கு வாங்கிட்டு போயிட்டா மாமி 4 மணிக்கு. அங்கேருந்து சிதானந்தரான சுப்பிரமணியன் சாரு இவங்க ஓடி வந்து பாவம் இதில் போய் பீச் ஸ்டேஷனில் இறங்கி அங்கே திருப்பி நடந்து இங்கே வராரு. பார்த்தா அதுக்குள்ளே மாமி போயாச்சு. சாரி, ரொம்ப ரொம்ப மன்னிச்சுங்கண்ணே, அதை மறந்தே போயிட்டேன். இல்லை நீங்கள் சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு மாமி வந்து பண்ணி வச்சேன். எப்படி இருந்தாவோ? அரக்கு கலர் புடவை கட்டியிருந்தா, இந்த ஏஜ் இந்த 30-40 வயசு இருக்கும் அவளுக்கு, பொட்டு வச்சிருந்த. இல்லையே, 3 மணிக்கு அங்கே வந்தாளா ஒன்று அந்த மாமி. ஷீ அப்பியர்ட் இன் போத் பிளேசஸ். மாமி யார்? சாட்சாத் லலிதா மகாதிருப்ப சுந்தரியே வந்திருக்கா வாரத்தில் 2 இடத்துலையும். இது சென்னையில் 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சத்தியமான இன்சிடென்ட்டு. அதை கேட்ட உடனே அவருக்கு வளன்னு ஆயிடுச்சு உடம்பு. சரி சரி எல்லா சப்ஜெக்டையும் தூக்கி போட்டார். இஸ் அன் ஆர்டிஸ்ட், அதனால் டீச்சர், எல்லா இதையும் விட்டுட்டு வேத பாடசாலையும் இது பண்ணிவிட்டு அன்னியிலேருந்து அவருக்கு தூக்க பிரதிஜை அம்பாளுடைய இதை பற்றி தான் சொல்லித்தரணும் எல்லாருக்கும் சொல்லி நிறைய வாழெல்லாம் சுவாசினியெல்லாம் சேர்த்துட்டு அவள் வந்து ஒரு மண்டலை அமைச்சார், குகானந்த மண்டலை பேர். ஏன்னா அவர் எப்படி வந்தார்னா, காசிக்கு போயிருக்கார். அவர் காசியில் போய் அம்மாவாஷன்ட்டு அவள் அப்பா போன பிறகு அம்மாவாஷன் போய் கங்கையில் ஸ்நானம் பண்ணி எல்லாம் இருக்கும்போது அவதூதராக ஒருத்தர் வந்திருக்கார் காசியில். அவர் தான் குகானந்தர். இமயமலையில் வந்தவர், 100 years லிவ்டு. அவர் வந்து இவா ஜாகையில் தங்கி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு அவருக்கு. சொல்லி நீ திருத்தணி முருகருக்கு போய் தை அமாவாசை அன்றைக்கி அபிஷேகம் பண்ணால் அங்கே நான் காட்சி அளிப்பேன். சிதானந்தர் காலமான பிறகு கூட இந்த ராஜமாமின்ற சூரிய மாமின்னு சொல்லுவாள். அவள் தான் இந்த புத்தகத்தை போட்டிருக்கா, லலிதா சஹஸ்ரநாமத்து புக்கை பாஷித்தை. அவள் போய் பண்ணியிருந்தா திருத்தணியில் சூராச்சட்டி சத்திரம் இருக்குது, அங்கே தங்கி எல்லா பூஜையெல்லாம் பண்ணி தை அமாவாசை அன்றைக்கி அங்கே அபிஷேகம் நடக்கும். அப்போ விபூதி அலங்காரத்தில் அவர் குகானந்தர் வந்து காட்சியை கொடுத்துருக்காண்டு நிறைய பேர் சொல்லியிருக்கா, பார்த்துருக்கா. இந்த சிதானந்தருடைய இதுதான் இது என் குரு ஸ்ரீ குருன்றது சம்பகாம்பா என்ற லக்ஷ்மி சந்திரமௌழி. அடுத்தது பரமகுரு, இது பாலானந்தர்நாதர்ன்றவரை காமகோடி சாஸ்திரி, காமாட்சி அம்மனுக்கு பூஜை பண்ணுறவர், ஸ்ரீ வித்யா பரம்பரை. இவரோட குரு சிதானந்தர். சிதானந்தர் சுப்பிரமணிய சார் சொல்லுவார். குருத்ரயம், இந்த 3 குருகளும் நம்ம வந்து வேண்டணும்னு சொல்லியிருக்கு. ஸ்ரீகுரு, பரமகுரு, பரமேஷ்டி குரு, பராபர குரு தான் வந்து அந்த குகானந்தநாதர் இங்கே இருந்தார், காசியில் இருந்தவர். அவர் திருத்தணி முருகர் மூலமாக எப்படி தை அமாவாசைக்கும் போது எப்படி அபிஷேகம் பண்ணும்போது காட்சி அளித்தான்னு சொல்ல வரலாறுல. இந்த சிதானந்தர் கேட்டுட்டு எங்கள் குரு அம்மா கிட்ட நான் புலம்பின்ண்டே இருப்பேன், நம்ம சிதானந்தர் பரம்பரையில் இணையணும். அதே மாதிரி அம்பாளுக்கு ப்ரே பண்ணி இந்த சிதானந்தர் பரம்பரையில் எங்கள் குரு அம்மா புரட்டாசி மாதம் பூர நட்சத்திரம் அன்றைக்கி பூர்ணாபிஷேகம் ஆகி காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் அவளுக்கு நடந்தது. சிதானந்தர் உட்கார்ந்துருக்கார். அவளுக்கு இந்த பரம்பரையில் வந்துட்டா. இது எப்படி வருவானா, ஏன்னா பாலானந்தநாதர் தான் அவளுக்கு பூர்ணாபிஷேகம் பண்ணியிருந்தார்.
அம்பாளுக்கு எல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டு கடைசி கலசத்தை கருவறையில் கோத்தி வச்சு அவளுக்கு பண்ணிட்டா. ஸோ அந்த மாதிரி சித்தானந்த பரம ராஜா நீ சொன்னியாடா அது மாதிரியே ஆயிடுத்து பார்த்தியாடா. இப்படி உனக்கு தெரியுமா? ஒன்றும் தெரியாது, என் ஆசை அப்படி வரணும்னு நீங்க அது மாதிரியே அமைஞ்சுது. எதுக்கு சொல்கிறேன்னா இந்த குரு பரம்பரா, இந்த குரு பரம்பரா நல்ல பரம்பரையில் வரணும். திடீர் நினச்ச உடனே திடீர்னு குருன்னு இல்லை. 9 குருமார்கள் இருக்கார். பூர்ணானந்தநாதர், சாந்தானந்தநாதர், விமலானந்தநாதர், பிரகாசானந்தநாதர், ஆத்மானந்தநாதர். இவளுக்கெல்லாம் ஃபோட்டோ கிடையாது, 5 பேருக்கு. குஹானந்தநாதர், சிதானந்தநாதர், பாலானந்தநாதர், சம்பகாம்பா, இந்த 4 பேருக்கு ஃபோட்டோ இருக்குது. ஸோ இந்த 9 பேர்கள் நவரத்தினங்களாக இருக்கா என் குருமார்கள். ஸோ அவளை நினைக்கும் போது நம்மளுடைய ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடுறது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு ஜாதி வேதம் கிடையாது. இது வந்து என் குருவை ஒத்துவிட்டா கடைசி காலத்தில். ஸோ யாருக்காவது வேணும்னா சின்சியராக பண்ணுறதா இருந்தால், ஏன்னா அவள் பண்ணலைன்னா அந்த பாபம் என்னை சேர்ந்துடும். அதுக்கு தான் சொல்கிறான்னு கரெக்டாக டில் லைஃப் டைம் பண்ணுறதா இருந்தால் இந்த ஜபங்கள்லாம் நான் என் ப்ரிப்பேர் டு டூ த உபதேசம் பண்ணுறதுக்கு இருக்கேன். வெளியூரில் வெளிநாட்டில் இருந்து இருக்க வாழ்க்கெல்லாம் நான் பண்ணி பண்ணுறேன். இதில் வந்துருக்கோம். இதில் 1 டே முன்னாடி சொல்லி இந்த டைமில் கூப்பிட்றேன்னா இப்போ தர்ப்பணம்லாம் முடிஞ்சிச்சு, நேற்றோடு முடிஞ்சாச்சு, ஓவர். சரி யூ கேன் கால் மீ இந்த மார்னிங் டைம் பிஃபோர் 12 o'clock பண்ணால் நான் வந்து மந்திர பூஜை பண்ணி வைக்கிறேன். தாராளமாக எனக்கு வந்து ஐ எம் நாட் சார்ஜிங் எனி அமௌண்ட் அண்ட் ஆல் ஃபார் தட். நீங்கள் வந்து எதாவது கொடுக்கணும் விரும்பினா அதை அனுப்பிச்சி வைங்க. பூஜைக்கு ஆரியத்துக்கு எனக்கு அனுப்ப வேண்டாம். இதை சொல்லி இந்த குரு பரம்பராவில் இணையிறது வந்து இது சிதானந்த பரம்பரை தான் நான் சொல்லுவேன். இதை ஏன்னா குஹானந்த மண்டலி வச்சுருந்தா கங்கந்தூரில். இப்போ எங்கள் அம்மாவோட குரு அம்மாவோட இது வந்து காமாட்சி மண்டலி வாழ்து கொரட்டூரில். ஸோ மண்டலி வேண்டாம் நமக்கு. ஸோ இந்த சிதானந்த பரம்பரையில் 9வது குரு மாதிரி மிச்சம் 8 பேருமே ஆண்கள். இவன் மட்டும்தான் பெண். நல்ல குரு பரம்பரை வரணும். ஏன்னா அவளுக்கு ஞானம், ஏன்னா அவள் வந்து நம்ம அனுப்பிச்சிக்கலாம், அவளை போய் சேர்ந்துடுறாள். மேலே இருக்கா, அவள் பார்த்துட்டே இருக்கா. குருமண்டலத்தில் நம்மளுக்கு பார்க்குறா. அவள் இவன் பேசுகிறான், இவன் என்ன செய்கிறான், நல்லவனாக இருந்து பிரச்சனை வரும்போது அவள் வந்து சால்வ் பண்ணுறான். நல்லா புரிஞ்சுங்கிறது. ஏன் அந்த பரம்பரை வேணும்னு சொன்னால் இவர்கள் வந்து இந்த சாதகன் நல்லவனாக இருந்து எல்லா நல்லது செய்யும்போது அவனுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா அவள் வந்து காப்பாற்றுறான் இவனையோட ட்ரபிள்சம் பீரியடில். இதை நான் பல தடவை அனுபவப்பட்டிருக்கேன். எனக்கு அதுக்காக நான் சொல்கிறேன். இதில் ஐ எம் கிவிங் ஒரு ஃப்ரீ அப்ளிகேஷன் தந்துடும் உங்களுக்கு. ஹூ எவர் வாண்ட்ஸ், தெர் இஸ் நோ கம்பல்ஷன் என்றால் ரியலி இஃப் யூ வாண்ட் டு டூ பூஜை பண்ணால் பூஜை பண்ணிக்கோ. எல்லாருக்கும் வந்து மந்திரம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. யாருக்காவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் எங்கள் பரம்பரையில் இணையலாம். நோ கம்பல்ஷன். இது வந்து மனசு லயப்படணும். இந்த குரு பரம்பரையில் இந்த குருன்னு ஒருத்தர் எடுத்துக்கிறோன்னா 4 வேதம் இப்போ சாஸ்திரங்கள் என்னவோ இருந்தாலும் சரி அதெல்லாம் வசதி 2 எழுத்து இந்த குருன்ற வார்த்தை தான் சொல்லியிருக்கு சாஸ்திரங்களில். ஆகையினால நம்ம மனசு யார்கிட்ட லயப்படுறதோ அவளை குருவாக எடுத்துக்கணும். தயவு செய்து பணம் பறிக்கிற கும்பலவே மாட்டின்ட்டு அவசப்படாதுங்க. அதையும் நான் வென்றாடி கேட்டுக்கிறேன். நம்ம இல்லை நான் இப்படிதான் இருக்கணுன்றது அவ இது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாததை. இப்போ எங்கள் இதில் வந்து தெர் இஸ் நோ கம்பல்ஷன் அட் ஆல். இந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு ஜாதி வேதமும் கிடையாது. அந்த சின்சியரிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. இதில் வந்து அந்த குரு பரம்பரை கார்டு வச்சு அனுப்பிச்சி வைக்கிறேன். அவளுக்கு என்ன வேணுமோ தே கேன் டாக் டு மீ whenever I am free. No problem. I can clarify all your doubts and all. இதெல்லாம் சொல்லி இந்த குரு பரம்பரை அவரோட மகிமையை சொல்லி நான் இதோட இந்த 85வது 85 நான் வந்து நிறைவு செய்கிறேன்.